நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய். இளமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த உறவு உங்களை காப்பாற்ற போகுது? ஸோ பல நேரத்துல பல இடத்துல பல உறவுகள் உதவி செய்யணும் எதிர்பார்த்த இடத்துல யாரும் உதவி செய்யாமல் தனித்தனியா நின்று அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எப்போதுமே நீங்க தள்ளப்படுவீங்க. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த பிரிவுல இந்த ஜென்மத்துல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய உறவுகளால் இது நிச்சயம் நடந்து தீரும். என்ன வரவு உண்டு, என்ன செலவு உண்டு, என்ன நன்மை நடக்கும், என்ன தீமை நடக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவா விரிவா விளக்கமா பார்க்க போறோம். இது உங்களுடைய கோச்சார் ரீதியான பலன்கள் அல்ல, உங்களுடைய ராசிப்படி நடக்கக்கூடிய பலன். ஸோ ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல என சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல குடும்பம் அப்படின்றத நான் எதை மீன் பண்றேன், இந்த பலன்கள் எது யாரெல்லாம் சார்ந்து வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளியா புரிஞ்சுங்க. மகர ராசியை பொறுத்தவரை இந்த 2ஆம் வீடு கும்பம், அதுதான் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. 2ஆம் வீடு தான் ஜோதிடத்துல குடும்பஸ்தானம். ஸோ 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாரு? சனி பகவான் தான். ஸோ மகர ராசி உங்களுக்கும் அதிபதி யாரு? சனி பகவான் தான். ஸோ அதனால குடும்பம் நீங்கள் குடும்பம். ஸோ இப்படித்தான் நீங்க வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்திற்காகத்தான் இளமையிலேயே குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விடுவீர்கள். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. குடும்ப பிணைப்பு என்பது வாழ்நாள் இறுதி வரை உங்களிடம் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப உறவுகள் எப்படி கொடுக்கும்? முதல்ல இந்த குடும்பம்னா யார சொல்றேன் அப்படின்றது தெளிவா புரிஞ்சுங்க. உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் உங்க கூட பிறந்தவங்க. ஸோ இவர்களுக்குள்ள உரிய பலனை தான் இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய பலன் இந்த உறவுகளுக்குள்ளதான் உங்களுக்கு நடக்க போகுது. முதல்ல உங்களுடைய மகர ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு, அதாவது கும்ப ராசிக்கு சனி பகவான் 4ஆம் வீடான மீசத்துல எப்பவுமே நீசம் அடைஞ்சிடாத பலம் இழந்து விடுவார். ஸோ அப்படி ஆகினால் குடும்ப உறவுகளால் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதாவது அப்பா பூர்வீக சொத்து, இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா சொத்துக்கள் கிடைப்பதில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எப்பொழுதுமே உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கும். 4ஆம் வீடு சுகஸ்தானம். ஸோ அதனாலேயே குடும்ப உறவுகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்துக்கள், பங்கு, ஷேர் போன்ற கிடைப்பதில் சிக்கல்கள் பிரச்சனை உருவாகிட்டு இருக்கும். தாய்வழி உறவுகள் மூலமாக நன்மை ஏற்படுவது குறைவாகத்தான் உங்களுக்கு இருக்கும். படிப்பு விஷயத்துல பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம் அல்லது உங்களுடைய படிப்பா இருக்கலாம். ஸோ படிப்புன்ற ஒரு விஷயத்துல அதீத விரைய செலவுகள் செய்ய நேரிடும். ஸோ இதே நேரத்துல நல்ல விதமான யோகம் லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே சனிவான் உங்களுடைய மகரத்திற்கு 10ஆம் வீட்டில் துலாமில் உச்சம் அடைகிறார். அப்போ தொழில் ரீதியான ஒரு வேலை ரீதியான சப்போர்ட் உறவுகளிடம் கிடைக்கும். பரம்பரை தொழில், பூர்வீக தொழில், தந்தை மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது, தந்தை வழி வேலைகளை நீங்க பாக்குறது போன்ற அமைப்பு ஏற்படும். ஸோ உறவுகளுக்கு இருக்கக்கூடிய பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை திட்டம் அமையக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. ஸோ அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை, நிரந்தர ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எந்த சந்தேகம் இல்லை. மேலும் உங்களுடைய குடும்ப உறவுகளில் முக்கியமான நபர்கள் அரசியல் செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க. அரசியல் தொடர்பு அல்லது ஆன்மீக தொடர்பு நிச்சயமான முறையில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதிர்பாராத அந்த குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவோம், லாட்டரி டிக்கெட், இந்த புதியது போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு. ஸோ மேலும் முக்கியமான ஒரு போட்டிகளில் ஜெயிச்சு எதிர்பார்க்காத ஒரு லாபங்கள் பார்ப்பீர்கள். முக்கியமான ஒரு பொறுப்புகள்ல, கோயில் சார்ந்த பொறுப்புகள் அல்லது சமூக சேவை, ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள், இப்படி ஏதேனும் ஒரு நிறுவனத்துல முக்கியமான ஒரு பொறுப்பாளராக, தலைமையாளராக நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதற்கு காரணம் குடும்ப உறவுகளாக உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ மேலும் உங்களுடைய 2ஆம் இட கும்பத்துல பொறுத்த வரைக்கும் புரட்டாதி, சதயம், அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ இதன் ரீதியாக குடும்பத்துல நிச்சயமா ஆசிரியர் அல்லது மருத்துவத்துறை சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களோ வேலை பார்க்கக்கூடியவர்களோ இருந்து விடுவார்கள். மேலும் இளைய சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அவ்வப்பொழுது. மேலும் உங்களை பொறுத்தவரை ராகுபவன நட்சத்திரமான சதயம் 2ல இருக்கிறதுனால குடும்பத்திற்காக அதீத பயணங்கள், பூர்வீகத்தை விட்டு இடம் மாறுறது, ஸோ வேற ஒரு ஊரில் வாழ்ற போன்ற அமைப்புகள் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்பாக ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஸோ இதற்கு அப்புறம் பார்க்கக்கூடியது நிச்சயமா லேண்டு, இடத்தால் பிரச்சனை ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இடத்தால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. மேலும் மகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண் சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து கொண்டு போகும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா மகராசியில் பிறந்த உங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கோ அல்லது உங்க கூட பிறந்தவங்களுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு காதல் திருமணம் அல்லது சொந்தத்துல திருமணம் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
ஸோ அப்படித்தான் உங்களுக்கு அமையும். அதுக்கான யோகம் வந்து அதிகமான முறையில் உண்டு. அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் மகராசியை பிறந்த உங்களுக்கு லாபம் என்பது நிலம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம், அதே போல இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுக்கு ஆசிரியர் தொழில், மருத்துவ தொழில் பார்க்கக்கூடியவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பில் வேலை பார்ப்பவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குது குடும்ப ரீதியான உறவுகள் மூலமாக. மேலும் பிள்ளைகள் வழியில என்ன நன்மை நடக்கும், தீமை நடக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா பிள்ளைகள் மூலமாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிள்ளைகள் பிறந்ததுக்கு முன்னாடி சொந்த வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம், தொழில் விருத்தி யோகமும் உண்டு. பிள்ளைகள் பிறந்ததுக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் வண்டி வாங்கணும், ஆடம்பரமான ஒரு வண்டி வாங்கணும், அல்லது சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா பிள்ளைகள் வழியில காதல் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? மற்றபடி பயப்படாமல் சரிங்க. இதெல்லாம் இருக்கட்டும். தவறான பழக்க வழக்கம், தவறான நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் நுழைஞ்சி அதனால பற்பல பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சா, கணவனுடைய பிரிஞ்சு இருக்கீங்களா, பிள்ளைகள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையா, கூட பிறந்தவங்க சொத்துக்காக சண்டை போட்டிருக்காங்களா, இப்படி குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், குளறுபடிகள், தவறான பழக்க வழக்கம் இவை அனைத்தும் நீங்கள் தீர்வதற்கு, மாறுவதற்கு, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மகர ராசி நீங்க தவறாம பண்ண வேண்டியது தேய்வரை அஷ்டமி திதி வழிபாடு, கால பைரவர் வழிபாடு தவறாம பண்ணணும். ஸோ கண்டிப்பா கால பைரவர் தேய்வரை அஷ்டமி திதி என்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு, நன்மை வாரி வழங்கும். அல்லது காமாட்சி தெய்வத்தை வணங்கலாம். காமாட்சி அம்மனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது குறிப்பிட்டு சனிக்கிழமை என்று வழிபாடு செய்கின்றவர்கள் நிச்சயம் பெரிய அளவு மாற்றங்களுடன் குடும்ப ரீதியான எப்பேற்பட்ட வழக்குகள் பிரச்சனை, வம்புகள் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். குடும்பத்துல முக்கியமானவர்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கு போனாலும் மீண்டு வருவார்கள். ஸோ எப்பவுமே குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனை இருந்தால் இது தவறாம பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பிள்ளைக்கு நம்ம பக்கத்தில் ஒரு ஆளுங்க தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்தது இருப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ மறையம்மன் திருவடி சரணம்.